எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல்லேருந்து உங்களை சந்திக்கிறதுல, நம்ம யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சிங்க. நம்ம எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கரு கோபிரியன். இப்போ என்ன உங்களுக்கான தேவைகளில் மெயினான விஷயங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ விஷயத்த பார்த்துருக்கோம். அதில் நிறைய மூர்த்தங்கள் இருக்குங்க. அதில் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணாத மூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்பாட்டில் மிக உயர்ந்த மூர்த்தம் பைரவ மூர்த்தம் பேருங்க. இழந்ததை பிடிக்கும் பைரவ மூர்த்தம் பேருங்க. இழந்ததை மீட்டு தரும் பைரவ மூர்த்தம். இப்படி ஒரு மூர்த்தம் எப்படி அப்படின்னாங்க, நம்மளுடைய ஒவ்வொரு சூரிய உதயத்தின் 4 நிமிடங்களும், அந்த காலை 4 நிமிடமும் இரவு 4 நிமிடங்கள், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகும் இல்லைங்களா, அந்த மாலை பொழுதில் வரக்கூடிய 4 நிமிடங்களும் மட்டும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். உங்களை வாழ வைக்கக்கூடிய நிமிடங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய நிமிடங்கள். இதுக்கு பேர் பைரவ மூர்த்தம்னு அர்த்தங்க. அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கான வாழ்க்கையை இழந்ததை மீட்டுதும் மூர்த்தங்க. நீங்கள் என்ன இழந்திருந்தாலும் வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இதுக்கு வழியே இல்லையான்னு நினச்சிங்கன்னா, இந்த மூர்த்தத்தில், அதாவது சூரியன் உதயமாகும் போது 4 நிமிடத்துக்கு முன்னாடியும், சூரியன் அஸ்தமனமாகும் காலத்தில் 4 நிமிஷத்துக்கு முன்னாடியும் பைரவ வழிபாடை நீங்கள் வேண்டி ரெடி பண்ணி நீங்கள் போயிட்டு கோயிலில் கட்டாயமாக இந்த வேண்டுதலை 5 பஞ்சமுக தீபங்கள் போட்டுங்க. நெய்லையும் இழுப்பு எண்ணெயிலையும், அதே மாதிரி நல்ல எண்ணெயிலையும் கடுகு எண்ணெயிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் நம்ம சிவப்பு கலர் திரியில் பைரவருக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இழந்த எந்த சொத்தாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப மீட்டு கொடுத்துருவாருங்க அவர். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு இல்லைங்க, அப்பயே நம்ம முன் காலத்திலேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம அதை கொஞ்சம் மறந்துட்டோம். அதனால் என்னென்னா, உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் இழந்து தர்றது, இது மீட்டு தர்றது. அதுலேயும் முக்கியமாக நல்லா இருந்தோங்க, நான் இப்போ எல்லா சொத்து பற்றி இழந்துட்டேன், வறுமையில் நான் தள்ளப்பட்டுட்டேன்னா கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. என்னைக்கு தினம் காலையில் சூரிய இதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி கோயில் போகணுன்னாலும் பைரவர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு தீபம் போடுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அது உங்களை என்ன பண்ணுங்க, உங்களுடைய சொத்துக்களை மீட்டு தரும். இழந்த புகழையும் சொத்தையும் செல்வாக்கையும் கட்டாயமாக மீட்டு தருங்க. அதே மாதிரி மாலை நேரத்துலையும் அதே மாதிரியே அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நிமிடம் கரெக்டாக பயன்படுத்துங்க. எங்கிருந்தாலும் நல்லா மனமுருகி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பைரவரையும் தீபம் மட்டும் வழிபடுங்க. அட்டகாசமாக நீங்கள் இழந்ததை பிடிச்சலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, தீவிர அஷ்டமியில் கும்பிட்டு வர உங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியும், வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகளையும் வருமானத்தையும் செல்வாக்கையும் சிறப்பையும் கொடுத்துருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய கஸ்டமர்லாம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு பேர் இழந்ததை மீட்கும் பைரவ மூர்த்தனே பேருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தான புகழாக இருந்தாலும் சரிங்க, சொத்தாக இருந்தாலும் சரி, செல்வாக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் மீட்டு தந்துடுவாருங்க பைரவ, நம்ம கால பைரவர். அதில் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பஞ்சமுக தீபம் ஏற்றிட்டு அவளை ஒன்று வீட்டிலேயே இருந்தால் கூட 5 முக விளக்கு வச்சு மண் விளக்கில் தீபம் போட்டுவாங்க. அது ரொம்ப உங்களுடைய வாய்ப்புகளை வளர்ச்சியையும் சேர்த்து கொடுத்துரும். அத்தனை காரிய வெற்றிகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. சிரமங்கள் தோல்விகளே இருக்காத ஒரே விஷயங்க இந்த மூர்த்தங்கள் தானுங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் மகத்துவமாக ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறும் அஷ்டமி அன்னைக்கு மட்டும், தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் மட்டும் போய் நம்ம சாமி விட்டுருக்கோம். அது தேவையில்லைங்க. அந்த நேரம் போகும்போது உங்களுக்கு கும்பலாக இருக்கும். அது எல்லாத்த விட நீங்கள் வீட்டிலேயே நம்ம அட்டகாசமாக சூரிய உதயத்துக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டிலேயே காலபைரவரை நினச்சிக்கிட்டு பைரவ தீபம் ஏற்றி 5 பஞ்சமுக தீபமாக ஏற்றி வழிபட்டுவாங்க. கூடிய விரைவில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். பாதிப்புலேருந்து, கஷ்டத்துலேருந்து நீக்கி வறுமையை போக்கி வளர்ச்சியை கொடுத்துருவாருங்க. இழந்த சொத்தையே மீட்கலாங்க. இது ஒரு பைரவ ரகசியன்னு அர்த்தங்க. அதனால தான் பைரவ மூர்த்தனே அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம அதை இப்போ பெரும்பாலும் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டோம். இது இப்படி ஃபாலோ பண்ணுங்க. காலை நேரம் 4 நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, மாலை நேரம் சூரியன் அஸ்தமனத்துக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி கட்டாயமாக இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள்
வாழ்வாங்கு வாழ்ந்து செல்வம் செல்வாக்கோட சீரும் சிறப்புமாக அட்டகாசமாக வாழ்வீங்க. நல்லதே நடக்குங்க. நற்பவிங்க.